சார், இந்த கேஸ் ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு. அப்படியா? இன்னைக்கு முடிச்சிடலாமா? வேண்டாம், இங்க சொல்றா. ஆமா, நீ எங்க இங்க? அதுக்குள்ள 6 நாள் லீவு முடிஞ்சு போச்சா? ஏன் போனதே தெரியலையா? கேப்பீங்க என்ன? புதுசா ஒரு பொண்ணு உங்க கூட வேலைக்கு சேர்ந்த ஒரே காரணத்துக்காக இவ்வளவு நாளா உங்க வலது கையா இருந்த என்னுடைய இடது கை உடைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே. ஏன்டா கேக்கணும்? நீ எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு நினைப்புல கீழே விழுந்து உடைச்சிட்டு வருவ, அதனால உன்கிட்ட கேட்க முடியுமா? அப்படி கேட்டா ஏதாச்சும் ஒரு கதை சொல்ல. இந்த பார், நான் உங்ககிட்ட எதுவுமே பேச தயாரா இல்ல. என்கிட்ட பேசுங்க. எது? இந்த பார், டேய், 6 நாள் லீவ் முடிஞ்சு 1 நாள் வேலைக்கு வந்திருக்கேன். இப்போ நான் உனக்கு வேலை கொடுக்குறேன். நேரா போய் அந்த திருட்டு கேஸ. எந்த திருட்டு கேஸ்ல? அதான்டா அந்த ஃபைல் அண்டா உண்டா காணா போச்சுல, அது எங்க காணா போச்சு, எப்படி காணா போச்சுன்னு டீட்டெயிலா கண்டுபிடிச்சோன்னு சொல்றா. நீங்க இப்படி எல்லாம் கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். கொண்டு வந்துட்டியா? சரி, இதுல ஒரு 600 ஜெராக்ஸ் எடுத்து வா. ஏன் வேர்க்கடலை வைக்க போறீங்களா? இந்த பாரு சார், அனாவசியமா ரொம்ப டென்ஷன் பண்றீங்க. அவரே ஏற்கனவே டென்ஷன்ல இருக்காரு. இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணாதீங்க சார். டார்ச்சரா? நீ என்ன பார்த்து டார்ச்சர்னு சொல்றியா? சொல்லுவோமா? இவ்வளவு நாளா நான் எல்லாருக்கும் டார்ச்சர்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப நீ எனக்கே சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? வாட் a டென்ஷன். லீவ்ல எதுவும் கௌரவம் படம் பாத்தியா? கண்டுபிடிச்சிட்டீங்களே. வணக்கம் சார். இத இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆரம்பத்திலே சொல்லி இருக்கணும். வெளியில வேணா சொன்னா மூதேவி. வாங்க. வணக்கம் சார். வணக்கம். என்ன விஷயம்? வர 15ஆம் தேதி நான் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு இருக்கேன். அதை வச்சுக்கலாமா வேணாமா அப்படிங்கறத நீங்க தான் கொஞ்சம் டீடைலா தெளிவா பார்த்து சொல்லணும். நான் சொல்லணுமா? என்னடா அது? யோ, அது கயிறு விட்டு தான் போணும். இங்க எதுக்கே வந்த? வெளியில போர்டு பார்க்கல? துப்பறியும் புலி தேவராஜ் உருமுது பாரு. அது தெரிஞ்சுதாங்க வந்திருக்கேன். நான் 1 ரூபாய் கொடுத்து ஒரு கோழி முட்டை வாங்கினா கூட அது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறத தண்ணிக்குள்ள போட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணி வாங்கித்தான் எனக்கு பழக்கம். இப்ப என்னங்கற? கல்யாணத்துக்கு முன்னால முட்டை வாங்கி தின்னு உடம்ப தத்தணும் அதானே? ஆசைப்பட்டதை வாங்கி தின்னு போ. வெண்ண தள்ளு. நீ தள்ளியா? ஃபாலோ மீ. சார் சார் அது இல்ல சார். அப்ப போயா? சார் கொஞ்சம் நில்லுங்க சார். என்ன சொல்லியா? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பத்தி எனக்கு சில தகவல்லாம் வேணும். அவ எப்படிப்பட்டவ, நல்லவளா கெட்டவளா, அவருடைய குணாசிங்கள் எப்படி, அவருடைய நடவடிக்கைகள் எப்படி, யாரையாச்சும் லவ் பண்றாளா? இதுக்கப்புறம் நான் சொல்றேன். அந்த லவ் எது வரைக்கும் வளர்ந்திருக்கு? தியேட்டர் வரைக்குமா, இல்ல பீச் வரைக்குமா, இல்ல ஹாஸ்பிடல் லெவலுக்கே போயிருச்சா? இந்த மாதிரி டீடைல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு இருக்கீங்க. இது என்ன துப்பறியும் ஆபீஸ் நினைச்சியா இல்ல பொண்ணு பாக்குற தலைவர் ஆபீஸ் நினைச்சியா? நீ இடம் மாறி வந்துட்ட, இடத்த காலி பண்ணு. சார் உங்களால முடியல முடியும்னு சொல்லிட்டு போங்க சார். உங்கள மாதிரி ஆயிரக்கணக்கான கம்பெனி இருக்கு, அங்கே போய் பாத்துக்கிறேன். டேய், என்ன வார்த்தைடா சொன்ன நீ? எங்க அண்ணனை பார்த்தாடா அந்த வார்த்தையை சொன்னேன்? எங்க அண்ணனால முடியாத இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுடா. உன்னோட அட்ரஸ், போட்டோ, அட்வான்ஸ் எல்லாத்தையும் ஏட்ட கொடுத்துட்டு போ. ஃபுல் டீடைல் அண்ணன் கொடுப்பாரு. குறா ராஸ்கல், என்ன வார்த்தைடா சொன்ன நீ? போடா. என்னது? அவனா ஆரம்பிச்சா, அவனா முடிச்சா, அவனே அட்வான்ஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கான். அடே நில்றா. அடே அந்த பில்டிங்ல ஸ்ட்ராங் செக்யூரிட்டிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அந்த பில்டிங்ல மேடம்? எஸ். நீங்களே அங்க போறது பெட்டர். ஓகே மேடம். குட். சார், தர்மராஜ் கொலையை பத்தி ஏதாவது? அவ அதிர்ஷ்டம் இல்லாதவ. ஐ பிட்டி வித் தர்மராஜ். பாவ், என்னமோ கனவு கண்டா, விதி போய் சேர்ந்துட்டான். ஓகே, விஷயத்துக்கு வாங்க.
உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க. எழிலங்க திட்டத்தை நம்பி ஏமாந்து போயிட்டேன் சார். அந்த ஃபைல்ல கையெழுத்து போட மாட்டேன்னு விஸ்வநாத் ரொம்ப அடம்பிடிக்கிறான் சார். விஸ்வநாத் அவன் விஷயத்தை நான் பார்த்துக்க. அதுதான் சார் எங்களுக்கு பயமா இருக்கு. தட்டுங்கள் திறக்கப்படும் வேதத்துல இருக்கு. நானும் தட்டுறேன், தெளிவாயிடும். சிவா, ஜென்டில்மேன், நம்ம அண்ணனை நீங்க மலை போல நம்பிட்டு இருக்கீங்க. எப்போ அப்படியே இருந்தா நல்லது சார். சத்யா சார் எங்களுக்கு பக்கபலமா இருக்கும்போது நாங்க எதுக்கு சார் கவலை பண்ணோம்? சிவா. ஜென்டில்மேன், வரேன் சார். தேங்க்யூ சார். ஓகே. அண்ணே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அன்னைக்கு எழில்நகர் ஆஸ்பத்திரிக்கு முதல் பேஷண்டா நான் தான் அட்மிட் ஆவேன். நீதான சொன்ன சார், அன்னைக்கு உங்களை புரிஞ்சுக்காம இன்னைக்கு உன் டெட் பாடி அநாத போனமா நாரப் போகுது. சார், இவ போனத கார்ப்பரேஷன் வண்டியில் அனுப்பி கூவத்துல தள்ளிடுங்க. ஐயா, தர்மம் போடுங்க ஐயா. ஐயா, இது 100 ரூபாய் நோட்டு கட்டுங்கள் ஐயா. நீங்க உண்மையிலேயே தெய்வம் ஐயா. நீங்க 100 வருஷம் மகராசனா இருக்கணுங்க. பாயிண்ட் இல்ல, இடத்த காலி பண்ணு. சரிங்க சம்மா. இந்த புகழ்ச்சிக்கு அடிமாறலாம் நான் கிடையாது. ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒண்ணும் நினைக்கல. நான் உங்களை நினைக்கிறேனே. ஆமா, நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சரின்னு சொன்னீங்கன்னா இந்த பெட்டியில இருக்க 1 கோடி ரூபாய் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு உங்க இதயத்துல இடம் கொடுங்கன்னு சொல்ல வந்தேன். யோ, என்ன பேச்சு பேசுற நீ? ஐ மீன், உங்களை மகாராணி மாதிரி வாழ வைக்கிறேன்னு சொல்ல வந்தேன். வைக்கவா? அப்படிங்களா? அந்த பெட்டியை கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? மாப்பிள செத்தடா நீ. ஓஎஸ் ஓஎஸ். என்னம்மா கொட்டிட்ட? பத்தலையா? உனக்கு பத்தாது. காரி துப்பினாதான் உனக்கு சரியா இருக்கும். தாராளமா துப்புங்க. ஏன் முந்திரம் துப்புறேன்னு சொன்னியா நீ? அடி சண்டாளி. கர்ம கர்ம கர்ம. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். தொழில இதெல்லாம் ஜகஜந்தான். பணத்துக்கு மயங்காத பத்தினி பெண் இவள். நம்பர் 1 ஓகே.
மேடம் மேடம்